ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள், அதாவது அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா என்று உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருமே நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை சிலவருக்கு குறித்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் தாமதம் ஆகிருக்கலாம். கண்டிப்பாக அந்த தாமதம் வராமல் சிறப்பாக உங்கள் எதிர்காலத்தை பார்க்கலாம். இப்போ கார்த்திகை மாத பலன்கள், கார்த்திகை 1 முதல் கார்த்திகை 29 வரை. இது நவம்பர் 17, அதாவது பார்த்தீங்க 17/11/2025 முதல் 18/12/2025 வரை இருக்கக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்பது பிரம்மாண்டமானது. நல்ல கவனிங்க, இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி மிகவும் பிரம்மாண்டமானது, ஆச்சரியமானது, அதிசயமானது, அப்படியே நடக்கக்கூடியது. இது பிரம்மனுடைய விதி, உங்க தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து. இதை சரியா கணிச்சா சரியா நடக்கும். இதுதான் உண்மை. ஆச்சரியம். உங்க பலன்களை சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கணும். புரியுங்களா? ஆச்சரியமா இருக்கணும், அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கணும். உங்க வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இந்த பிரபஞ்ச சக்தியே. இதை படைத்தது பிரம்மன். இது பிரம்மனுடைய தலை விதி. ஆக இங்க சொல்லப்படுகின்ற பலன்கள் ஒரு 50%, 60% அதுதான். அதே நேரம் உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகங்கள், என்னதான் யோகங்கள் இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அது எப்ப சரியாகும், நினைச்ச காரியம் எல்லாம் எப்ப நடக்கும், மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை எப்பதான் நடக்கும். அப்ப இது போன்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்ப நடக்கும்ன்றது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்க தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் ஒரு தெளிவான முடிவு தெரியும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல தெளிவான பலன் கிடைக்கும். ஆக இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக முயன்று பாருங்கள், வெற்றி உங்களுக்கு, முன்னேற்றமும் வெற்றி உறுதியாக உங்களுக்கு. சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாத பலன்கள், கார்த்திகை மாதம் கல்யாண காலம். யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது, யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைய போகுது, யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் முடிய போகுது, யாருக்கெல்லாம் காதல் வாழ்க்கை நிறைவேற போகுது என்பதை, யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம், என்னென்ன பிரச்சனைகள் கடந்த காலம் சந்தித்தார்கள், என்னென்ன பிரச்சனைகள் நல்லபடியாக முடிய போகுது என்பதை நல்ல தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம், எல்லா ராசிகளுக்கும். சரிங்களா? ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. கார்த்திகை மாத பலன்கள். மகர ராசி நேயர்களே, மகிழ்ச்சியான, முன்னேற்றமான, ஒரு சிறப்பான, ஒரு அற்புதமான, ஆச்சரியமான யோகத்தை அடையக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஆக மகர ராசி நேயர்களை சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு கார்த்திகை மாதம். ஏனென்றால் உங்களுக்கு உங்களுடைய சப்தமஸ்தானம், உங்க ராசி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார் குரு. உச்சம் பெற்ற குரு உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதான் மிகப்பெரிய சிறப்பு. அதாவது நமக்கு பக்க பலமா பணபலம், வருமானம், நல்ல மன வாழ்க்கை, நல்ல நண்பர்கள்,
கூட்டு தொழில்கள், என்ன காரியங்கள்லாம் ஒரு பக்கபலமா நமக்கு ஆதரவோடு பெரிய மனுஷங்கள ஆதரவு, நல்ல ஆதரவு இதெல்லாம் இருக்கும்போது வாழ்க்கையில் என்னங்க, இதுதான் நேரம். நல்ல நேரத்துல சரியான நண்பர்களுடைய ஆதரவால் மிகப்பெரிய வெற்றி. நல்ல நேரத்துல மனைவியினுடைய உதவி, மனைவியின் உதவியால் உயர்வது. ஆக கணவன் மூலம் ஏற்படுகின்ற யோகம், மனைவி மூலம் ஏற்படுகின்ற யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வெளிநாட்டு உத்தியோகம், பயணங்களால் யோகம், சொத்துக்களால் யோகம், முயற்சியால் முன்னேற்றம், இத்தனை காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் நல்ல திருமண வாழ்க்கை, கணவன் வாழ்க்கை, மனைவி வாழ்க்கை, கணவன் மனைவி இருவரும் அற்புதமான யோகத்தை அடையக்கூடிய, நல்ல பதவி யோகத்தை பெறுகின்ற, இடமாற்றம் பெறுகின்ற, உத்தியோக மாற்றம் பெறுகின்ற, உத்தியோகத்தில் உயர்வு வருகின்ற ஒரு ஸ்தானம். ஒரு மனுஷனுக்கு 7ஆம் இடம் போச்சுன்னா அத்தனையும் போயிடும். 7ஆம் இடம் மட்டும் போச்சுன்னு வச்சுக்க, மனுஷன் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. அப்படிப்பட்ட 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறார். இது ஒரு அமைப்பு. சரி, அடுத்ததாக ஏங்க பாடுபட்டு பார்க்குறேன், ஒரு காசு 4 காசு பார்க்க முடியல, லாபமே இல்லையங்க. மனுஷனுக்கு லாபமே இல்லை. எவ்வளவு முயற்சி என்னென்னவோ செஞ்சு பார்க்குறேன், போட்ட காசு எடுக்க முடியல அப்படின்னு சில புலம்பல். அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு இல்லையா? சரி, ஒரு உத்தியோக முயற்சி, இந்த இடத்துக்கு போனேன், இந்த உத்தியோகத்துக்காக போனேன், இந்த வேலைக்கு முயற்சி பண்ணேன், இந்த பதவிக்கு முயற்சி பண்ணேன், அந்த கடைசி நேரத்தில் கிடைக்கல. அப்போ அந்த மாதிரி அதெல்லாம் அந்த வேதனையெல்லாம் தீரக்கூடிய அளவுக்கு நினைத்த மாதிரி உத்தியோகம், நினைத்த மாதிரி வேலை வாய்ப்பு, எடுத்த காரியம்லாம் வெற்றி. ஏன்னா 4ஆம் இடம் 4ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் செவ்வாய். இது ஒரு சிறப்பான அமைப்பு. மகர ராசிக்கு இப்போ முதல் விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராடம் 2, 3 பாதங்கள், 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 2 பாதங்கள், 1, 2 பாதங்கள். அப்போ இந்த 11ஆம் இடத்துல என்ன இருக்குன்னா, முதல்ல உத்திராட நட்சத்திரத்துக்குரிய சூரியனும் செவ்வாயும் 11ஆம் இடத்தில் மிகப்பெரிய வெற்றி. ஒரு அரசாங்க உத்தியோகம் இருந்தாலும் சரி. ஏன்னா 4, 11க்குரியவர் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான பணபரஸ்தானத்துக்குரிய அரசு கிரகத்துக்குரிய சூரியனாகப்பட்டவன் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து வலிமை பெறும் பொழுது செய்கின்ற வியாபாரம், தொழிலாக இருந்தாலும் சரி, கற்ற கல்வினால் உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம், இதெல்லாம் கற்ற கல்வினால் அரசாங்க உத்தியோகம், அரசாங்க பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. அடுத்து 4ஆம் இடம் பூமி, வாகனம். ஆக பூமி வாகன யோகங்கள் அற்புதமாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரம் 11ஆம் இடத்துல செவ்வாய் மூத்த சகோதரர்களால் இதுவரைக்கும், அதாவது ஒரு சொத்து, பூர்வீக சொத்தோ இல்லை தந்தை வழி சொத்துக்களை பெறுவதில் தாமதம் இருந்தாலும், இப்போ புதுர்காரன் அந்த இடத்துல சூரியன் வந்து புதுர்காரன் ஆகிறார். ஒரு பக்கம் அரசு கிரகமாக இருந்தாலும் இன்னொரு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா புதுர்காரன் ஆகிறார். அப்போ தந்தை வழி சொத்துக்கள், சகோதரோட பிரச்சனைகள், சகோதர பிரச்சனை, அந்த சொத்து பிரச்சனையில் சகோதராலும் தந்தையாலும் தடை இருந்தாலும் தடை நீங்கி அந்த சொத்தை பெறக்கூடிய யோகம். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இந்த அமைப்பு. அடுத்ததாக சுக்கிரன் வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற அமைப்பு. எப்படிப்பட்ட அமைப்பு பாருங்க. இப்போ உங்க ராசியில சூரியன், உங்க உத்திராட நட்சத்திரத்துக்குரிய சூரியன் வலிமையா இருக்கிறாங்க. அடுத்து திருவோண நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். அந்த சந்திரன் வீட்டில் குரு 7ஆம் இடத்தில், உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. அற்புதமான அமைப்பு. அடுத்து அவிட்டம், உங்க நட்சத்திரம். அந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். அந்த செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில். எப்படிப்பட்ட அமைப்பு பாருங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். சரி, அடுத்ததா உங்களுடைய தசம தொழில் ஸ்தானம் பூர்வ புண்ணியம். இந்த பூர்வ புண்ணியம்
மகரத்திற்கு 5ஆம் இடம் அதிர்ஷ்டமும் பூர்வ புண்ணியம். அதாவது எதுக்குமே போன ஜென்மத்தில் கொடுத்து வச்சிருக்கணுமா, புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு சொல்றோம்ல, அந்த புண்ணிய பலனை எப்படி அது ஆச்சரியமா திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு. புண்ணியம் பண்ணிருக்கணுமா, அந்த மாதிரி பதவியெல்லாம் படுவதற்கு, இந்த மாதிரி காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இந்த மாதிரி யோகத்தை அணுகிறதுக்கு போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சிருக்கணும். அந்த புண்ணிய பலனை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டக்காரனாக இருக்க போறீங்க. ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள். சுக்கிரன் 5ஆம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாகி அவரே தசம தொழில் ஸ்தானத்தில், உத்தியோக ஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில், பதவி ஸ்தானத்தில், பேரும் புகழும் அள்ளித்தருகின்ற ஸ்தானத்தில், சினிமா துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ஸ்தானத்தில், கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய, உலக புகழ் அடையக்கூடிய, மிகப்பெரிய உச்சத்திற்கு சென்று கொள்ளக்கூடிய, மிகப்பெரிய உச்சத்திற்கு ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். ஒரு ராசியில 3 நட்சத்திரம் ஒரு கிரகங்கள் வலிமையா இருக்கு. சரி, ஆக இதுதான் கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு. ஆக இது பொது பலன். மகர ராசினியர்களே, அதாவது இது 60% தான் எடுத்துக்கணும். நான் சொல்லக்கூடிய பலன்ல 50% 60% எடுத்துக்கலாம். ஜனன ஜாதத்தையும் பார்த்துக்கணும். நவ கிரகங்கள், நவக்கோள்கள் உங்க ஜாதக கட்டங்களில் எந்தெந்த வலிமையில என்னென்ன யோகத்தை செய்ய போகின்றது, என்ன தசாபுத்திகள் நடக்கின்றது, என்ன புத்தி அந்தரங்கள் ஓடுகின்றது, அந்த அந்தரங்க புத்தி என்பது ரகசியமாக என்ன செய்ய போகுது, அந்த புத்திகள் தசாபுத்தியில் உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்த்துக்கு உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறதா, பாதிப்பு உண்டு பண்ண போகிறதா, என்ன பிரச்சனை ஏற்படுத்த போகிறது என்று தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமாக கொண்டு செல்லலாம். சிறப்பான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.